Hi friends, welcome to Yarni's Lifestyle. இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான கீ ரைஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் 250 கிராம் பாஸ்மதி ரைஸை ½ அன் ஹவர் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கான அளவுகள் தான் சொல்ல போகிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எந்த பாத்திரத்தில் செய்கிறோமோ அதை சூடு பண்ணிவிட்டு அது சூடானதுக்கப்புறம் 50 ml ஆயிலும் ப்ளஸ் 25 ml கீயும் இதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரம் மசாலா ஐட்டம் ஒரு சின்ன துண்டு பட்டை, அதுக்கப்புறம் ஏலக்காய், லவங்கம், பிரியாணி இலை, இது எல்லாமே இந்த கரம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துட்டதுக்கப்புறமா 100 கிராம் அளவுக்கு ஆனியனை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். நல்லா ஆனியன் இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கப்புறமா அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 50 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது இஞ்சி 25 கிராம் ப்ளஸ் பூண்டு 25 கிராம் ரெண்டும் சேர்த்து 50 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு வதக்கி விட்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் புதினாவும் பக்கத்தில் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தக்காளி வேணும்னாலும் நீங்கள் ½ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணலனாலும் பரவாயில்லை, வேணான்றவங்க விட்டுருங்க. இந்த மாதிரி அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணதுக்கப்புறமா இது நல்லா சாட்டே பண்ணிவிட்டு தண்ணி அரிசி வேகிற அளவுக்கு ஊற்றிக்கிட்டு இந்த ஸ்டேஜ்லேயும் தக்காளி எனக்கு ½ தக்காளி வேணும்னு சொல்லிட்டு நான் தண்ணி கொதிக்கும் போது ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி வேண்டான்றவங்க விட்டுடலாம். தண்ணி 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, அந்த அளவுக்கு தான் கனெக்ட் பண்ணி ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் பாசுமதி ரைஸை இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை சாதம் டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மொடன்னு வர ஸ்டேஜுக்கு ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சிம்மில் வச்சு தம் போட போகிறோம். இந்த மாதிரி இருக்க ஸ்டேஜில் மூடி போட்டுட்டு அதுக்கப்புறமா அது சுற்றியும் கேப் போகாத அளவுக்கு ஒரு டவலோ இல்லை காட்டன் கிளாத்தோ வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு வெயிட் வச்சுட்டு சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் விடணும். அது சிம்மில் 5 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். சைட்லேயே நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணிவிட்டு அதை கீயில் போட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் சொன்ன அந்த 10 மினிட்ஸ் முடிஞ்சிடுச்சு. சிம்மில் 5 மினிட்ஸ், அதுக்கப்புறமா அப்படியே ஒரு 10 மினிட்ஸ், 10 to 15 மினிட்ஸ் விட்டாலும் ஓகே தான். கரெக்டாக அந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும். இப்போது கீயில் போட்டுட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன் அந்த மீடியம் சைஸ் ஆனியன்ஸ். இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து வச்சுட்டு அதே ஆயிலில் நான் முந்திரியை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். முந்திரியும் இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறமா இப்போது நீங்கள் வறுத்து வச்சுருக்க அந்த ஆனியனையும் இந்த முந்திரியையும் இதில் போட்டுட்டு இது ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண கீயையும் அதில் ஊற்றிட்டு எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கணும். உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.